தேவன் இஸ்ரவேல் மக்களை நல்லவிதமாக கானான் தேசத்திற்கு கொண்டு போன பிறகு அவர்கள் தேவனை மறந்து அவர்கள் விருப்பம் போல் வாழத் தொடங்கினார்கள். இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கை முறை தேவனுக்கு அருவருப்பாக இருந்தது. ஆதலால் தேவன் இஸ்ரவேலர்களை அவர்களுடைய எதிரிகளுக்கு ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் எதிரிகளிடம் பல துன்பத்தை அனுபவித்தார்கள். அதன்பின் அவர்கள் தேவனை நோக்கி, தேவா, நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தோம் என்று தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் அவர்கள் மீது கருணை காட்டி அவர்களுக்காக நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சேரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவனுடைய மனைவி பிள்ளை இல்லாத மலடியாய் இருந்தாள். தேவதூதன் மனோவாவின் மனைவிக்கு தரிசனமானார். தேவதூதன் அவளை நோக்கி, பிள்ளையில்லாமல் இருந்த நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடிக்காமல் தீட்டானது ஒன்றும் சாப்பிடாமல் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தியர்களின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி காப்பாற்ற தொடங்குவான் என்று தேவதூதன் மனோவாவின் மனைவியிடம் சொன்னார். அப்பொழுது அவள் தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய ரூபம் தேவனுடைய தூதரின் ரூபம் போல் மகா பயங்கரமாய் இருந்தது. நீர் எங்கிருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அந்த தேவதூதன் அவருடைய பெயரை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமல் தீட்டானது ஒன்றும் சாப்பிடாமல் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று சொன்னதாக அவள் தன் கணவனிடம் சொன்னாள். அப்பொழுது மனோவா தேவனை நோக்கி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவ மனுஷன் மறுபடியும் ஒரு முறை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகும் பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை எங்களுக்கு அறிவிக்கும்படி செய்யும் என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். மனோவாவின் மனைவி வயல்வெளியில் இருக்கும்போது தேவதூதனானவர் மறுபடியும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது மனோவா அவளிடம் இல்லை. ஆகையால் அவள் சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு மறுபடியும் தரிசனமானார் என்று தன் கணவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, என் மனைவியோடு பேசினவர் நீர்தானா என்று அந்த தேவதூதனானவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அதற்கு தேவதூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் உன் மனைவியோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியில் உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமல் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமல் தீட்டானதொன்றும் சாப்பிடாமல் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா தேவதூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வருகிறோம். நீர் சற்று காத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு தேவதூதன் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை சாப்பிட மாட்டேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமென்றால் அதை நீ தேவனுக்கு செலுத்து என்றார். அவர் தேவனுடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா தேவதூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு தேவதூதனானவர், என் பெயர் என்ன என்று நீ கேட்கிறது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் தேவனுக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் நடந்தது. அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் தேவதூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலிருந்து ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். பின்பு தேவதூதனானவர் மனோவாவிற்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர்கள் தேவதூதன் என்று மனோவா புரிந்து கொண்டு மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், ஆதலால் நாம் இறந்து விடுவோம் என்றான். அதற்கு மனோவாவின் மனைவி, தேவன் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையில் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயர்
பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். சிம்சோன் பெரியவனாக வளர்ந்த பிறகு திம்னாத் என்ற ஊருக்கு போய் அங்கே பெலிஸ்திய மக்களில் ஒரு பெண்ணை நேசித்தான். அதை அவன் தாய் தந்தைக்கு அறிவித்தான். அப்பொழுது அவனுடைய தாய் தந்தையும் சிம்சோனை நோக்கி, நீ போய் அந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியர்களின் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டியதென்ன? நம்முடைய இன மக்களில் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் பெற்றோரை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே நான் திருமணம் செய்வேன் என்றான். அவன் பெலிஸ்தியர்களிடத்தில் குற்றம் பிடிக்க ஒரு காரணம் உண்டாகும்படி இது தேவனின் செயல் என்று அவன் தாய் தகப்பன் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே இஸ்ரவேலர்களை பெலிஸ்தியர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் பெற்றோரும் திம்னாத் என்ற ஊருக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊரின் திராட்சை தோட்டத்திற்கு வந்தபோது கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று சிம்சோனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடியால் அவன் தன் கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். ஆனாலும் அவன் செய்த இந்த காரியம் தன் பெற்றோருக்கு அறிவிக்கவில்லை. சிம்சோன் போய் அந்த பெண்ணோடு பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். சில நாட்களுக்கு பின்பு சிம்சோன் அவளை திருமணம் பண்ணிக்கொள்ள திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன்கூடு கட்டி இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் பெற்றோருக்கு கொடுத்தான். அவர்களும் அதை சாப்பிட்டார்கள். ஆனாலும் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் இருந்து எடுத்ததை அவர்களுக்கு சொல்லவில்லை. சிம்சோனின் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் சிம்சோனை கண்டபோது அவனோடு கூட இருக்கும்படி 30 நண்பர்களை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிம்சோன் அவர்களை நோக்கி, நான் ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்து உண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு சொன்னால் நான் உங்களுக்கு 30 உடைகளையும் 30 மாற்று உடைகளையும் கொடுப்பேன். அந்த விடுகதைக்கு விடை எனக்கு நீங்கள் அறிவிக்காவிட்டால் நீங்கள் 30 உடைகளையும் 30 மாற்று உடைகளையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கிறோம் என்றார்கள். அப்பொழுது சிம்சோன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதைக்கு அவர்களால் 3 நாள் வரை பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் மனைவியை பார்த்து, உன் கணவன் சொல்லி அந்த விடுகதைக்கு பதிலை உன் கணவனிடம் கேட்டு எங்களுக்கு சொல், இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் நெருப்பால் சுட்டெரிப்போம். எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவே எங்களை அழைத்து வந்தீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சிம்சோனின் மனைவி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசிக்காமல் என்னை பகைக்கிறாய். என் மக்களுக்கு ஒரு விடுகதை சொன்னாய். அந்த விடுகதைக்கு பதில் எனக்காவது சொல்லலாமே என்றாள். அதற்கு சிம்சோன், நான் அதை என் பெற்றோருக்கே சொல்லவில்லை, உனக்கு அதை சொல்லுவேனா என்றான். விருந்துண்கின்ற 7ஆம் நாளிலே சிம்சோனின் மனைவி அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் சிம்சோனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு சொன்னான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு விடையை அறிவித்தாள். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மக்கள் சிம்சோனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோன் என்ற ஊருக்கு போய் அவ்வூரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய உடைகளை உரித்து கொண்டு விடுகதைக்கு பதிலளித்தவர்களுக்கு அந்த மாற்று உடைகளை கொடுத்துவிட்டு கோபமாக தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் மனைவி அவனுடைய தோழர்களில் அவனோடே சிநேகமாய் இருந்த ஒருவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சில நாட்களுக்கு பின்பு சிம்சோன் கோதுமை அறுவடை காலத்தில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் மனைவியை பார்க்க போனான். சிம்சோனின் மாமனார் அவனை நோக்கி, நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு மனைவியாக கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகுள்ளவள் அல்லவா? அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு மனைவியாக இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தியருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய்
300 நரிகளை பிடித்து தீப்பந்தங்களை எடுத்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒரு தீப்பந்தத்தை கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தியரின் கோதுமை வெள்ளாமையிலும் நரிகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மைகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். இதை செய்தவன் யார் என்று பெலிஸ்தியர்கள் கேட்டபோது, திம்னாத்தினுடைய மருமகனாகிய சிம்சோன் என்பவன் அவனுடைய மனைவியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்துவிட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்னியினால் சுட்டெரித்தார்கள். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்களை பழிவாங்கியே தீருவேன், அப்போது தான் நான் இளைப்பாறுவேன் என்று சொல்லி அவர்களை சின்னாம்பின்னமாக சம்காரம் பண்ணி பின்பு போய் ஏதாம் என்ற மலை சந்திலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தியர் போய் யூதாயாவிலே பாளையமிறங்கி லேகி என்ற வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மக்கள் பெலிஸ்தியர்களை கேட்டதற்கு பெலிஸ்தியர்கள் இவ்விதமாக சொன்னார்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏதாம் என்ற ஊர் மலை சந்தியிலே போய், பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோன் இடத்தில் கேட்டார்கள். அதற்கு சிம்சோன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது யூதாவின் மக்கள், உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்கள் என்னை கொல்லுகிறதில்லை என்று எனக்கு வாக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக்கொடுப்போமே தவிர உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளினால் அவனை கட்டி மலையிலிருந்து கொண்டு போனார்கள். சிம்சோன் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடியினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறு நெருப்புப்பட்ட நூலாகி அவன் கட்டுகள் அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எழுந்துவிட்டு அந்த இடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டீர். இப்பொழுது நான் தாகத்தினால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் சாக வேண்டுமா என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. சிம்சோன் அந்த தண்ணீரை குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகி என்ற ஊரில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தியரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருடம் நியாயம் விசாரித்தான். தேவன் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிப்பதற்கும் பெலிஸ்தியர்களிடமிருந்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவதற்கும் சிம்சோனை தேவன் பலமாக பயன்படுத்தினார். ஆனால் சிம்சோன் பெலிஸ்திய பெண்ணான தெலீலா என்பவளோடு தொடர்பு வைத்து கொண்டான். இதை தெரிந்து கொண்ட பெலிஸ்தியர்கள் தெலீலியாவுக்கு பணாசை காட்டி, சிம்சோனின் பலம் எதில் உள்ளது என்று சிம்சோனிடம் கேட்டு தெரிந்து கொண்டு எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றார்கள். தெலீலா சிம்சோனின் பலம் எதில் உள்ளது என்று அவனை கேட்டு மிகவும் தொல்லை செய்தாள். பொறுமை இழந்த சிம்சோன் தெலீலாவிடம் சொன்னான், நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். என் தலையின் மயிர் சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போய்விடும் என்று, அப்பொழுது நானும் மற்ற எல்லா மனிதர்களைப் போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். சிம்சோன் தெலீலாவுக்கு வெளிப்படுத்தியதை அவள் பெலிஸ்தியரின் அதிபதிகளுக்கு அறிவித்தாள். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்தில் வந்தார்கள். அவள் சிம்சோனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளை வெட்டி அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை தெளிந்து தேவன் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுது போல உதறி போட்டு வெளியே போவான் என்றான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை காசா என்ற ஊருக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தியரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனான சிம்சோனை நம்முடைய தேவன் நம் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே
நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நம் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது அனைவருக்கும் முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோன் சிறைசாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக அவனை வேடிக்கை காட்ட பண்ணி அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தன்னுடைய பலம் முழுவதும் இழந்தவனாக அந்த 2 தூண்களின் மத்தியில் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை அவன் தடவி பார்த்து நின்றான். அந்த அரங்கம் முழுவதிலும் ஆண்களும் பெண்களும் நிறைந்திருந்தார்கள். அங்கே பெலிஸ்தியரின் சகல பிரபுக்களும் அரங்கத்தில் ஏறக்குறைய 3000 பேர் கூடியிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் தேவனை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரை, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த அரங்கத்தை தாங்கி நிற்கிற 2 தூண்களின் மத்தியில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த அரங்கமும் அதில் இருந்த பிரபுக்கள் எல்லாரும் ஜனங்களும் ஆண்களும் பெண்களும் விழுந்து இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அநேகமாயிருந்தார்கள். பின்பு அவனுடைய சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் போய் அவனை எடுத்து சேர எஸ்தாவேலுக்கும் நடுவே தன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம்